இயற்கை எய்திய மக்கள் நல பணியாளர் குடும்பத்திற்கு குடும்ப நிவாரண நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்குகிறது. முதியோர் உதவித்தொகை இப்பொழுது 880 ரூபாயாக இருப்பதை 1200 ரூபாய் என்று ஆக்கப்படும். பட்டதாரி பெண்கள் கலப்பு திருமண உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4 கிராம் தங்கம். ஏழை மக்களுக்கு அறிஞர் அண்ணா உணவகம், சாலை வார மக்களுக்கு இரவு காப்பீடு, பத்திரிகையாளர் நலன் காக்க தனி ஆதாயம், பத்திரிகையாளர் ஓய்வூதியமும் குடும்ப நிவாரண நிதியும் உயரும். பத்திரிகையாளர் மீதான அவதூறு வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். வருவோன் காப்போம் திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரும். கோவை, மதுரை, நெல்லை உயர் மருத்துவ ஆய்வு மையம் ஏற்படுத்தப்படும். தமிழ்நாடு ஆறுகள் பாதுகாப்பு திட்டம் அதற்கென தகுதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் மீண்டும் சட்டமன்ற மேலவை அமைக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மக்கள் குறைகளுக்கும் முகாம்கள் தந்தை பெரியார் பிறந்த நாள் பகுத்தறிவு திருநாளாகவும், அறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழர் எழுச்சி திருநாளாகவும் கொண்டாடப்படும். கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நம்முடைய ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாநகரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை தொடங்கி நாங்கள் எல்லாம் சென்று அந்த திட்டத்தை நிறைவேற்றிய நேரத்தில் வாழ்த்துறைகளை வழங்கினோம். அந்த விட்டாத்து மக்களும் எங்களை வாழ்த்தினார்கள். ஆனால் அதையும் நாங்கள்
வீடுகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு 15 நாட்களுக்குள் இணைப்பதாக பொதுவாக குடிசைகளே இல்லாத தமிழகம் கிராமப்புறங்களில் கான்கிரீட் வீடு கட்ட 3 லட்சம் ரூபாய் மானியம். ஆவின் பால் விலை லிட்டர் ஒன்றுக்கு 7 ரூபாய். முன்னிருந்தவர்கள் பேசினால் 7 ரூபாய் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருப்பார்கள். நான் உங்களுக்கு உறுதி அறிகையில் 7 ரூபாய் குறைக்கப்படும். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, ரேக்லா பந்தயம் நடைபெற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு புதுப்பதிவு செய்யப்படும். சிவாஜி கணேசன் அமைக்கப்படும். மீண்டும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். மீண்டும் நமக்காக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மன்னர் உள்ளிட்ட கட்டுப்பாடு பொருள்கள் நியாயமான வகையில் பொதுமக்களுக்கு கிடைக்க வகை செய்யப்படும். நிலங்களுக்கு வழிகாட்டி மதிப்பீடு சீரமைக்கப்படும். வழக்கறிஞர்கள் சேவநல நிதியாக 7 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சிறப்பு வகை கைபேசிகள் வாங்கவும் வசதியற்றோருக்கு அரசு துறையிலேயே கைபேசிகள் வழங்கப்படும். குடகுளம் போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன உறுதிமொழிகளை நிறைவேற்றப்படும் என்பதை வரிசைப்படுத்தி காட்டினேன். இது முழுவதும் நான் வரிசைப்படுத்தியதாக எடுத்துக்கொள்ள முடியாது. பலவற்றை நேரத்தில் எழுதி விட்டு விட்டு படித்திருக்கிறேன். இந்த படித்திருக்கிறது என்றால் சொல்லுவதை செய்வோம், செய்வதை சொல்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். மக்களை, வாக்காளர்களை, ஏழை எளியவர்களை, வியாபாரிகளை ஏமாற்றுவதற்காக நாங்கள் சட்டமன்றத்திலே
நின்று கொண்டு நாங்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவோம் என்று ஒரு திட்டங்களை அறிவித்துவிட்டு எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் இருக்கின்ற அரசு அல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு. அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எல்லாத்தையும் அறிவித்து எத்தனை நாட்களாக என்பதை எண்ணி பார்த்து அவற்றை உடனடியாக நிறைவேற்றுகின்ற இந்த நிலைமைகளைத்தான் கழக அரசு அக்காலத்திலேயே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் மதுவிலக்கு பற்றி இன்று தமிழகத்திலே எல்லா கட்சிகளும் பேசுகிறார்கள். மதுவிலக்கை சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒத்தி வைத்து கொஞ்ச நாள் ஒத்தி வைத்து மீண்டும் மதுவிலக்கை தீவிரமாக நிறைவேற்ற நாங்கள் முன்வந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நேற்றைக்கு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இவர்கள் அதே மதுவிலக்கையே ரத்து செய்தவர்கள் என்று. யார் யார் யாரை எப்பொழுது ரத்து செய்தார்கள், எந்த காரணத்துக்காக ரத்து செய்தார்கள் என்பது வரலாறு. அதை நாங்கள் யாரும் ரத்து செய்யவில்லை. ரத்து செய்த பித்து பிடித்தவர்கள் யார் என்பதை நாடறியும். ஆகவே நாங்கள் முதலமைச்சர் சொல்லியிருப்பதைப் போல படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் படி கிடையாது. படி இருந்தால் படிப்படியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்க முடியும். நாங்கள் படிப்படியாக நிறைவேற்ற கூறும் என்று சொல்ல தயாராக இல்லை. மதுவிலக்கை மீண்டும் கொண்டு வருவோம். ஏழை எளிய விட்ட குழந்தைகள், ஏழை எளியவர்கள், ஏழை எளியவர்கள் இருக்கின்ற பெரியவர்கள், முதியோர், இவர்களெல்லாம் இத்தனை பேர் நோயினால் மதுவினால் தங்களுடைய வாழ்வையே பற்றிருக்கிறார்கள் மதுவுக்கு என்பதை கடுகூடாக கருதுகிறோம். இதற்கு பிறகும் மதுவிலக்கை நாங்கள் படிப்படியாகத்தான் நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகின்ற அந்த கபட புத்தி எனக்கு கிடையாது. இதற்கெல்லாம் சொல்லிக் கொண்டு இன்று அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், சாதனைகள் இத்தனை நிறைவேற்றப்படும். இவைகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே உங்களுடைய பேராதரவும் இதற்கு தொடர்ந்து இருக்க வேண்டும்